மற்றும் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நான் இப்போது முன்வைக்க விழைகிறேன். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,20,895 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 2,06,540 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் வருவாய் குறைந்துள்ளதே இந்த மதிப்பீடு குறைந்ததற்கு முக்கியமான காரணமாகும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,29,579 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வணிக வரிகளின் கீழ் 1,62,417 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 31,881 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 14,928 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 13,668 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். சரக்குகள் மற்றும் சேவை வரிகள் விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எதிர்மறை விளைவு, பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் மற்றும் வரி வசூல் திறனில் முன்னேற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஆகிய பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2026-27 ஆண்டில் 11.15% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 28,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 26,225 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் 27,704 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் மதிப்பீடான 2,57,283 கோடி ரூபாய் மொத்த வருவாய் வரவுகளில் 74.67% கொண்டிருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,834 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படக்கூடிய உதவி மானியங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 20,073 கோடி ரூபாயாக கணிசமான அளவிற்கு குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு வரும் நிதியாண்டில் விடுவிக்கும் என எதிர்பார்த்து ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய உதவி மானியங்கள் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 56,119 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய வரிகளில் பங்கானது 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய தொகைகளில் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 2016-17 ஆண்டில் 3.41%, 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் 2.16% கணிசமாக குறைந்திருக்கிறது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.25% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 44,598 கோடி ரூபாய் இழப்பானது 25-26 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 41% சமமாக இருக்கும். சுருக்கமாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,31,569 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வரிவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் மொத்த வருவாய் வரிவினங்கள் 3,44,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 11.26% அதிகமாகும். செலவினங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,73,204 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,78,917 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாட்டின் மின் பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்க 15,877 கோடி ரூபாய், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகையாக மாற்றம் செய்ய 3,087 கோடி ரூபாய் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது. குடும்பத்திற்கு 3,000 ரூபாய் வீதம் பொங்கல் பரிசு, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ஒருமுறை சிறப்பு நிதி 5,000 ரூபாயை பிப்ரவரி மாதத்தில் வழங்கியது என ஒட்டுமொத்தமாக இந்த அரசு 10,849 கோடி ரூபாயை கூடுதலாக செலவிட்டுள்ளது. இவ்வாறு கூடுதலான செலவினங்கள் ஏற்பட்டுள்ள போதும்
வளர்ச்சி சாராத செலவினங்களில் ஏற்படக்கூடிய சேமிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த செலவினங்களின் உயர்வு 5713 கோடி ரூபாயாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் செலவினங்கள் 3,93,272 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டில் உள்ள 3.79% வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57,231 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 51,443 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் மூலதன செலவினம் எதிர்பார்த்ததை விட குறைந்துள்ள போதிலும் சென்ற ஆண்டை விட 9.2% அதிகரித்துள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடியாக மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 15.78% வளர்ச்சியை கொண்டதாக இருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நிகர கடன் உட்பட மூலதன செலவினங்கள் 73,270 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை தெரிவித்து வந்த சரக்குகள் மற்றும் சேவை வரி விகிதங்கள் சீரமைப்பு, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்குதல், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகை மாற்றம் செய்தல் போன்ற காரணங்களால் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 41,635 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 69,219 கோடியாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்ட இந்த நிதி நெருக்கடிகள் மட்டும் இல்லையெனில் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுக்கு இணங்க நடப்பு நிதியாண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,06,973 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 1,24,007 கோடி ரூபாயாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக குறிப்பிட்டவாறு ஒன்றிய அரசு மாநில அரசிற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கியிருந்தால் நடப்பு நிதியாண்டின் நிதிநிலையின் அளவும் மேம்பட்டு காணப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் நிதி பற்றாக்குறை 1,21,949 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3% மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 3.48% உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3% குறையும் என இது மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதிநிலைக்கு விடுக்கப்பட்ட பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் நிதிநிலையை மேம்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறது. மாநிலத்தின் நிதிநிலைக்கு வெளியிலிருந்து வேறு ஏதும் காரணிகளால் புதிய சவால்கள் ஏற்படாத நிலையில் இந்த இலக்கு அரசால் எட்டக்கூடிய ஒன்றுதான். 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 9,29,959 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 25-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,374 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் ஒன்றிய அரசின் கணக்குகளில் இடம்பெற வேண்டிய 9,522.65 கோடி ரூபாயும் இதில் உள்ளடங்கும். பல்வேறு தருணங்களில் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசு கோரிக்கை விடுத்த போதிலும் இதற்கான புத்தக வழி சரி செய்தல் வழியே நடைபெற வேண்டிய கணக்கு நடைமுறையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் உள்ளது. இதனால் மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. இத்தொகை நீங்களாக திருத்த மதிப்பீடுகள் நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 24-25 ஆண்டின் கணக்குகளின்படி 26.39% இருந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கடன் நீங்கலான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒட்டுமொத்த கடன் விதமானது 25-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 26.43% சற்றே அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 26.12% குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.